இந்த அன்னைக்கிளி கூப்பிடுற சத்தம் கூட காதல விழுகாம ரொம்ப மும்மரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியோல. அட வா வா அன்னைக்கிளி. 10-15 நாளா கையையும் காலையும் கட்டி போட்டது மாதிரி வீட்டுக்குள்ளேயே கிடந்துபிட்டு இன்னைக்கு வயக்காடை பார்க்கவும் மாமனுக்கு வேகம் வந்துருச்சாக்க. அட ஆமா அன்னைக்கிளி, மழை வெயில்னு எதையுமே பார்க்காம நம்பட்டி கணையை எடுக்கவும் அருவாள் எடுத்து கொத்தவும்னு இந்த தண்ணி காட்டுக்குள்ளேயே திரிஞ்ச காலும் கையும் எப்படி 10-15 நாளா ஓஞ்சு போய் இருந்துச்சுன்னு தெரியல. வா வா வந்து உட்காரு வா. முடியாத காலு ரொம்ப மல்லு கட்டிக்கிட்டு பாத்தீங்கன்னா இன்னும் தான் முடியாம போகும். முடிஞ்ச முட்டுக்கு பாத்துக்கிட்டு முடியலைன்னு சொல்லிட்டு வந்துருங்க, ஒன்னும் தப்பு கிடையாது. அட அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அன்னைக்கிளி. வேலை செய்யாமலே 10-15 நாளாக உடம்ப சோம்பேறியா பழக்கிட்டோமா, அதான் நம்பட்டி கணையை எடுத்து புதுசாக வெட்டவும் ஒரு மாதிரி கை விறுவிறுன்னுச்சு. இன்னும் சின்ன வரப்பு தானே, எத்தனை தண்டி மடையவே வெட்டின கை இந்த வரப்பு வாய்க்கால வெட்டி விட முடியாதா என்ன? சரி, என் மாமி விட்டா மலையவே பேத்து கொண்டு வந்து வச்சிருவாருன்னு எனக்குமே தெரியும். வாங்க வந்து சாப்பிட்டு விட்டு அப்புறம் வேலையை பார்க்கலாம். அப்படித்தான் அன்னைக்கிளி முடிய போகுது. இந்த வாய்க்கா வரப்பை மட்டும் வெட்டிட்டு வந்துடுறேனே. வெயில் பார்க்காம பொழுதா உள்ளதன்னைக்கும் ஓடி ஓடி உழைக்கிறதே இந்த ஒரு சான் வயிற்றுக்குத்தேன். அதுக்கு துரோகம் பண்ணிட்டு நீங்க 10 ரூபா காசை மிச்சம் பண்ணி கோட்டை கட்டி கொடியை பிடிக்க போறதில்ல. கையை கழுவிட்டு வாங்க வந்து சாப்பிட்டுப்புட்டு அதுக்கப்புறம் போய் வெட்டி விடலாம். அது வரைக்கும் தண்ணி ஒன்றும் வத்தி போயிடாது. அதானே கேட்டேன். ஏன் அன்னைக்கிளி கண்ணால நான் வேலை செய்யறத பார்க்க அவளுக்கு தாங்காதே. வாடி வந்து சாப்பாடு போடுவா. என்ன சாப்பாடு? என்ன சாப்பாடு? ஏழைக்கேத்த எள்ளுருண்டை, நேற்று வச்ச பழைய சோறு கிடந்துச்சு. அதோட 5-6 நகர கருவாடை வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி தொக்கு மாதிரி பரட்டி கொண்டுட்டு வந்திருக்கேன். வந்து தொட்டுக்கிட்டு சாப்பிடுங்க வாங்க. போதும்ல? அட இதை காட்டி என்னத்த பெரிய சாப்பாடு, இதுக்கு மேலேயா வேணும்? பழைய சோறுக்கும் கருவாடு தொக்குக்கும் கொண்டான்னு இழுக்குமே அன்னைக்கிளி. எடுத்து வை, கையை கழுவிட்டு வரேன் சாப்பிடுவான். சரி மாமா, சரி வாங்க வாங்க. கொஞ்சோண்டு வத்தக்கத்தை ஏதாவது வறுத்துட்டு வரலான்னு பார்த்தேன். சரி நேரம் ஆயிருச்சு, உங்களுக்கு பசிக்குமேன்னு சொல்லிவிட்டு கருவாடை மட்டும் வலிச்சு வச்சுக்கிட்டு கொண்டுட்டு வந்துட்டேன் மாமா. என்னத்தையாவது வறுத்துட்டு வந்துருக்கலாமா? வாய்க்கு நல்லா இருக்கா? நிக்கிலி இந்தாதான் கருவாடு தொக்கு இருக்குல்ல, இதுக்கு மேலேயே வெஞ்சனை வேணும். அட இதுவே போதும்மா, என்னத்துக்கு போட்டு சிரமப்பட்டுக்கிட்டு. மாமா உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணே. அடேங்கப்பா, என்னடா அது என் பொண்டாட்டிக்கு சிறும சத்தம்லாம் பலமா இருக்கு. என்ன விஷயம் அன்னைக்கிளி சொல்லு கேட்போம். இல்ல மாமா, ஓடணும் உழைச்சோம் திண்டமணி இப்படியே நம்ம காலமும் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படியே போச்சுன்னா என்னத்துக்கு ஆகுறது? 1-2 பொம்பளை பிள்ளைகளை வச்சிருக்கான், அதுகளுக்கும் காலகாலத்துல ஒரு நல்லது பண்ணணும். கையிலையும் காசு வேணும்ல. அன்னைக்கிளி பிள்ளைய இப்பத்தானே படிக்குதுக, அதுக்குள்ள எதுக்கு பெரிய விஷயத்தை பத்திலாம் பேசிக்கிட்டு? இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும், நிறைய படிக்க வைப்பான். நல்லா படிக்கட்டும், நல்லபடியா படிச்சா அதுக்கு ஒரு வேலையை வாங்கி கல்யாணம் பண்ணிட்டு போகட்டும். இப்ப என்ன கல்யாணத்துக்கு அவசரம்? கல்யாணத்துக்கெல்லாம் அவசரப்படல மாமா. நேற்று தான் 2 பொம்பளை பிள்ளை பிறந்து கையில தூக்கி வாங்கினது மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு பாருங்க, 2மே குத்த வச்சு பெரிய மனுஷி ஆயிட்டாளுங்க. இப்படியே போச்சுன்னா இன்னும் 4 வருஷத்துல கல்யாணம் பண்ணணும். எல்லா படிப்பையும் முடிச்சு வேலை வாங்கினாலும் மிஞ்சி போனா ஒரு 5 வருஷம் ஆகுமா? அதுக்குள்ள நம்ம இன்னும் பெரிய கோடீஸ்வர விழாவா ஆயிடுவோம். இப்ப என்னதான் அன்னைக்கிளி பண்ணணுங்கிற? சொல்ல வர்றத நேரடியா சொல்லு, என்ன விஷயம்? இல்ல மாமா, பொம்பளை பிள்ளையில வச்சிருக்கான். நம்ம கையில இன்னும் 10 காசு சேமிப்புன்னு இருக்கணுமா இல்லையா? திடீர்னு ஏதோ ஒரு நல்லது அமைஞ்சிச்சுன்னா உடனே நல்ல இடமா இருந்தா செஞ்சு விடுறது மாதிரி இருக்கணும்ல. சரி அன்னைக்கிளி, இந்தாதான் காலு தேவலையா போச்சு, ஓரளவுக்கு வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். இனிமே சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை சிறுக சேர்த்து வைப்போம். பிள்ளைகளுக்கு ஒரு நல்லது செய்யணும்னா செய்ய மாட்டோமா என்ன? கடனை உடனே வாங்கினாலும் பண்ண வேண்டியதை பண்ணித்தனமா ஆகணும். இப்போ இந்த சொன்னிய வத்தில ஒரு வார்த்தை, கடனை உடனே வாங்கினாலே பண்ண வேண்டியதை பண்ணித்தான் ஆகணும்னு. இந்த வார்த்தை தான் மாமா நம்ம வாழ்க்கையில அதிகமா பேசிக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருக்கிற வார்த்தையா இருக்கு. அந்த வார்த்தையே இனிமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்கான முயற்சி எடுப்போமே. அன்னைக்கிளி ஏதோ ஒரு விஷயத்த முடிவு பண்ணி மனசுல தெளிவா வச்சிருக்க. என்ன விஷயம்னு என்கிட்ட நேரடியா சொல்லிட்டீன்னா அதுக்கான முயற்சி எடுக்கலாம்ல. எதுக்கு மனசுல போட்டுக்கிட்டு பெரட்டிக்கிட்டு இருக்க? என்ன விஷயமோ சொல்லு. இல்ல, நேற்று நெடுவாளி மாடன் எல்லாம் வீட்டுக்கு வந்தாளுக. என்னக்கா இட்லி கடை ஆரம்பிக்கிறது அப்படியே கம்முன்னு கிடக்கு, அடுத்த கட்ட நடவடிக்கையா பேசாம இட்லி கடையை போட்டுருவோமே. நீனும் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்க, வனசாக்காவும் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கு. நாங்களும் 10 காசு வேணும்னா புருஷன் கையை மாமியா கையை எதிர்பார்க்குறோம். ஆளும் பேருமா சேர்ந்து ஒரு இட்லி கடையை ஆரம்பிச்சோம்னா என்னத்தையோ அதுல 10 காசு மிச்சம் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்டாளுக. சரி, அதுக்கு நீ என்ன சொன்ன? என்னத்த மாமா சொல்றதுக்கு இருக்கு? நம்ம என்ன கொலை பண்ண போறோமா, கொள்ளையடிக்க போறோமா? உழைக்கத்தானே போறோம். அதான் சரி ஆரம்பிச்சு விடுவோமேன்னு சொல்லிவிட்டேன். அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல. அன்னைக்கிளி அந்த பிள்ளைய வந்து கேட்டடியோட மாமன்ட்டு கேட்டு சொல்றோம்னு சொன்னா என்கிட்ட நீ பர்மிஷன் கேட்கறது நியாயமா இருக்கேன். நீ தான் சரின்னு சொல்லிட்டீல, அப்புறம் என்ன ஒப்புக்கு சொல்லிக்கிட்டு இருக்கியா? ஏன் மாமா அப்படி சொல்றிய? நான் என்னத்த உங்ககிட்ட கேட்காம ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஒப்புக்கு செய்தி சொல்றவளா இந்த அன்னைக்கிளி?
இல்லை நிக்கிலி, இப்போ நான் கோவப்பட்டனா, கத்துனனா, முறைச்சனா, என்ன செஞ்சேன்? நானும் யதார்த்தமாக தான் கேட்குறேன். ஒப்புக்கு செய்தி சொல்கிறதுக்கு எதுக்கு என்கிட்ட கேட்கணும்? நீனே முடிவெடுத்துக்கிற வேண்டியதானே? இனிமே இந்த நொண்டி பையனால் என்ன ஆக போகுது? உழைக்க முடியுமா, ஓட முடியுமா? என்னத்தையும் இந்த வயக்காடு வரப்பு காட்டில் வந்து 100 200 கொண்டுட்டு வந்து உன் கையில் கொடுக்க முடியும். அதை வச்சு என் பிள்ளைய கல்யாணத்தை நீ நடத்தி ஆளாக்கிடுவியா? என் பிள்ளைகளுக்கு கடனை உடனே வாங்காமல் நீ செலவு செஞ்சிருவியான்னு கேட்காம கேட்குற, குத்தாம குத்துற. அதானே இப்போ நீ சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமாம்மா, இப்படி எல்லாம் பேசுறிய? நான் என்னைக்கு உங்களை மனசு நோகிறது மாதிரி நடந்திருக்கேன்? உங்களை என்னைக்கு நொண்டி பையன்னு சொல்லியிருக்கேன்? அந்த நாய் பரதேசி பையன், அந்த கொக்கி குமார் உங்க காலை உடைச்சி விட்டு கீழே தள்ளுனதுக்கு நான் என்னென்ன பாடுபட்டு உங்களை இந்த அளவுக்கு காப்பாத்தி ஆளாக்கி வச்சிருக்கேன். என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை கேட்க உங்களுக்கு எப்படி மாமா மனசு வந்துச்சு? அடைகளுது இதுக்கு எதுக்கு கண்ணீர் வடிக்கிற? அட உட்கார் நினைக்கலி, நான் சும்மா யதார்த்தமா விளையாட்டுக்கு கிண்டல் பண்ணேன். ஏதோ யாரோ குடும்பம் நடத்துறது மாதிரி எவள்கிட்டயோ பேசுறது மாதிரி பேசுறிய? எந்த விஷயத்த உங்கள்கிட்ட கேட்காம நான் செஞ்சிருக்கேன்? எதுல விளையாடுறதுன்னு விவசாயம் இல்ல. இல்லை கழுத, சும்மா விளையாட்டுக்கு ஒன்று வம்பிழுத்து பார்ப்போமேனு வம்பிழுத்து பார்த்தேன். இதுக்கெல்லாமா இம்புட்டு சீரியஸ் ஆவனி? ஆமா, வம்பளுக்குறாக வம்பு. நேற்று கல்யாணம் பண்ண புது மாப்பிள்ள வாரு, புது பொண்டாட்டிட்ட வம்பளுக்குறாக. சும்மா இருங்க மாமா, நான் எம்பிட்டு சங்கடப்பட்டு போயிட்டேன் தெரியுமா? அன்னைக்கிளி, இட்லி கடை போட போகிறோங்கிறது முன்னாடியே நீ முடிவெடுத்த விஷயம் தானே? இந்த கல்யாணம் வந்தது காலு முடியாமல் போனதில்ல, தள்ளி போயிருச்சு. திரும்ப ஆரம்பிக்கணும்னு முயற்சி பண்ணியிருக்கிய, சந்தோஷமான விஷயம் தானே உள்ளேலா? பொம்பளையே எல்லாரும் வீட்டில் வேலை வெட்டி பார்க்காம சும்மா இருந்து என்னத்துக்காக போகுது? ஏதோ உங்களால் முடிஞ்ச ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது நல்ல விஷயம் தானே? என்னால் முடிஞ்ச அளவுக்கு, என் திறனுக்கேற்ற அளவுக்கு, என் சக்திக்கேற்ற அளவுக்கு உனக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ நான் சப்போர்ட் பண்ணுறேன். எத்த இடத்துல படக்குன்னு பேசவும் என் உசுரே என்கிட்ட தெரியுமா? ஆளை பாரு, மீசக்காரரு. ஏய், இந்த மீசைக்கும் இந்த சுருட்டை முடிக்கும் எத்தனை பொண்ணுங்க என் பின்னாடி தெரிஞ்சிச்சுக்க தெரியுமா? நான் தான் இந்த குண்டு பொம்பளை தான் வேணும்னு வம்படியாக பிடிச்சி கட்டிட்டு வந்தேன். குண்டு பொம்பளையாக்கும், குண்டு பொம்பளை. உங்களை கல்யாணம் முடிக்கையில நாங்க குண்டாத்தே இருந்தோமோ? சீவி சிங்காரிச்சு முடிய பின்னி போட்டு இழுத்து முன்னாடி போட்டோம்னா எம்பிட்டு அழகா இருப்போம்னு பார்த்தா உங்களுக்கு தெரியாதாக்க? பொண்ணு வாக்க வரையில சொக்கி சொக்கி விழுந்தீரே, மறந்து வச்சோ? ஏடி, பொண்ணு அப்படி இருக்குமா இப்படி இருக்குமான்னு நினச்சி முந்தின நாள் ராத்திரி பூரா தூங்காமல் கிடந்தேன். அதனால மறுநாள் சொக்கி சொக்கி விழுந்திருப்பேன். உன்னைய பார்த்து தான் சொக்கி விழுந்தோம்னு நீ நான் நினச்சிக்கிட்டு இருந்தா அதுக்கு நான் என்னம்டி செய்ய முடியும்? அது சரி, அது சரி. எங்களுக்கு மட்டும் என்ன குறைவா கிடந்துச்சு? அந்த காலத்துல நாங்க இருந்த அழகுக்கும் நாங்க இருந்த சீருக்கும் ஐத்த மெயின் மாம மெயின் கட்டுனா உன்னையத்தையும் அன்னைக்கு கட்டுவோம்னு காலு கடுக்க காத்துக்கிட்டுலாம் நின்றாங்க. நான் தான் எதுவுமே வேணாம், அந்த மீசக்காரந்தே வேணும்னு ஒத்த காலில் நின்று உங்களை கட்டியாந்தேன். வாசக்காரி ஆளக்கொல்லும் பாசக்காரி. என்னது இது? ஆடு மாடு கோழி எல்லாம் அங்கிட்டு அங்கிட்டு நின்றுகிட்டு கத்திக்கிட்டு கிடக்கு. இந்த பங்கசம் எங்க போயிட்டா? அதுகளுக்கு தண்ணி வெண்ணி எதையும் எடுத்து வைக்காம. எட்டி பங்கசா, அடியெல்லாம் பங்கசா. என்னது இது? இந்த மாடு வைக்க பொருளை வந்து மேய்ஞ்சுக்கிட்டு கிடக்கு. கழுத்துலயும் கவுத்த காணா, அவுத்துக்கிட்டு தெரியுது போலயே. நம்ம புடிச்சு கட்டலான்னா முட்டு நாள் முட்டி பெறும் பயந்துல வருது. அடி, என்ன சத்தம்? நமக்கு எதுக்கு வம்பு? இவ என்ன செய்யறா? அடியேலா, எடி பங்கசா, என்ன வீட்டுக்குள்ளேயும் ஆளை காணா? என்ன வீடு வாசல் எல்லாம் திறந்து ஓட்டுட்டு எங்கே போயிட்டான்னு தெரியலையே. ரேஷன் கடைக்கு போயிட்டாளோ? தான் அத்து நானும் அவளும் தானே போய் வாங்கிட்டு வந்தேன். ரேஷன் கடைக்கு கூட போனது மாதிரி தெரியல, எங்க ஓனான்னு தெரியல. அடி பங்கசா, எடி பங்கசா, இல்ல உன்ட்டு மாடு அவுத்துக்கிட்டு தெரியுது. நான் புடிச்சு கட்டலான்னா பயந்து கிடக்குடி. அடி வாடி பங்கசா, எங்க இருக்க? என்ன செய்யற உள்ள? இம்புட்டு சத்தம் போட்டு கத்திட்டு கிடக்கா. என்னன்னு கூட கேட்காம இருக்கா? வெளியே தெருவ போனது மாதிரியும் தெரியல, வீடு வாசல்லாம் திறந்து கிடக்கு. பங்கசா, என்னடி நீ நேரத்துல இப்படி போத்திக்கிட்டு படுத்து கிடக்க? அடியாளா, அடி பங்கசா. ஆடு மாடெல்லாம் இங்க கிடந்து காவு காவுன்னு கத்திக்கிட்டு கிடக்கு. அப்படி கத்திக்கிட்டு கிடக்கிற வீடு வாச சன்னல் எல்லாத்தையும் திறந்து வச்சுக்கிட்டு இப்படி படுக்க மாட்டாளே, என்னன்னு தெரியல. பங்கசா, வாடி வாடி முட்டைக்காரி, வா வா வா. என்ன முட்டை பங்கசா, ஏன் இப்படி போத்திக்கிட்டு கிடக்க? என்ன செய்யுது? என்னன்னு தெரியல, ஏதுன்னு தெரியல. காலையில இருந்து உடம்பெல்லாம் ஒடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி குது 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 குதுன்னு வருதுடி முட்டைக்காரி. காலை தரையில ஊண்ட முடியாத அளவுக்கு குளிருது. ஒன்றும் செய்ய முடியல. அதை இழுத்து போத்திக்கிட்டு படுத்து கிடக்க. இந்த வெயிலுக்கு வேக்காட்டுக்கும் வேர்வை கிடந்து
முடியல. இவ என்ன இப்படி குளிருதுன்னு போத்திக்கிட்டு கிடக்கா? ஆத்தாடி, என்னத்த அது போர்வைக்கு மேல உடம்பு சுடுது. அடி பங்கசா, என்னடி இப்படி மேலு காலெல்லாம் அனலா காயுது? அதான் தெரியலடி மொட்டைக்காரி, காலையில இருந்து இப்படித்தான் கிடக்கேன். தன்னால எந்திரிச்சு போகவும் முடியாம, ஒன்றும் செய்யவும் முடியாம, ஆடு மாடையும் எந்திரிச்சு பார்க்க முடியல. என்னால முடியலடி மொட்டைக்காரி, குளிர் காய்ச்ச மாதிரி குது குதுன்னு வருது. அடி பேதியில ஓவாலே, காலையில இருந்து முடியாம கிடக்குறவ ஒரு வார்த்தை எங்களை எட்டி கூப்பிட்டு சொல்லக்கூடாதா? நாங்கெல்லாம் எனக்குள்ள அக்கம் பக்கத்துல எதுக்கு இருக்க? இப்படி தன்னால கிடந்து இப்படி கஷ்டப்படுறாளே. எந்திரிச்சு காலை தரையில ஊண்டுனாலே காலெல்லாம் குளிருது. ஒன்றும் செய்ய முடியலடி முட்டைக்காரி. அப்புறம் எங்கிட்டு வந்து நான் எந்திரிச்சு கூப்பிடுறது? எல்லாத்தையும் போ, இம்புட்டு குளிர் காய்ச்சலோட இப்படி நடுங்கிக்கிட்டு கிடக்குறவ ஒரு வார்த்தை சொல்லாமல இருப்ப. நான் போய் உன் மையன் சுப்பிரமணிட்ட ஒரு வார்த்தை எட்டி சொல்லிட்டு வரட்ட. புள்ள உடனே ஓடியாந்து என்னன்னு பாத்துருவியான்ல. வேணாண்டி முட்டைக்காரி, அதெல்லாம் அவன்கிட்ட எதையும் சொல்லாத. யாரு வந்து எனக்கு எதுவும் பார்க்க மாட்டாங்க. கிடக்குற அன்னைக்கு கிடந்துட்டு போற அன்னைக்கு போய் சேர்றேன். யார்கிட்டையும் என்னத்தையும் சொல்ல வேணாம், விடுடி. இந்தா சும்மா கடை, ஏன் சொல்ல வேணாங்கிற? அன்னைக்கு உனக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சோன்னே ஓடியாந்து நின்ற மையன் ஓம்புள்ள தானே. அப்படி இருக்கையில இப்படி முடியாம கிடக்கும்னு தெரிஞ்சா வந்து பார்க்காமல இருந்துருவேன். அந்த அளவுக்கு கல்லு மனசுக்காரனா போயிட்டேன் சுப்பிரமணி. நான் போய் ஒரு எட்டு சொல்லி கூட்டியாரனே, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகட்டேன். என்ன ஏதுன்னு பார்த்தா தானே தேவல. ஐயோ முடியலையே, என்ன செய்யுவேன்? ஐயோ ஐயோ. அடி பங்கசா, புள்ளை இல்லாதவளுக்கு கூட இவுகளை நான் பார்க்குறேன் நீ பார்க்குறோம்னு சொத்து சொகத்துக்காண்டி வந்து பார்த்து நிற்பாக. இம்புட்டு சொத்தையும் சொகத்தையும் வச்சுக்கிட்டு 2 மக்களையும் பெற்று அதுகளுக்கு ஆளாக்கி நல்லபடியாக செஞ்சு வச்சு இப்படி யாரும் இல்லாமல் அனாதையாக கிடந்து உருண்டுக்கிட்டு கிடக்கியடியே. அந்த ஆண்டவனுக்கே கண்ணு இல்லாமல் போயிருச்சா? நான் போய் என்னன்னு சொல்ல வேண்டிய கடமைக்கு சொல்லி பார்க்குறேன். வர்றதும் வராததும் அவன் விருப்பம். வணக்கம் உறவுகளே. நம்ம வீட்டில் ஒரு சின்ன விசேஷம். நாத்தனார் பொண்ணுக்கு இன்றைக்கி நிச்சயதார்த்தம் பண்ணாங்க. தாய்மாமன் முறைக்கு நம்ம தான் கூடவே இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும் இல்லையா? அதனால் அங்கே ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே டைம் ஆயிடுச்சு. ஆனாலும் நிறைய அன்பான உறவுகள் காத்துட்ருப்பீங்கங்கிறதுக்காக என்னால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன வீடியோ எடுத்து கொடுத்துருக்கேன். நாளை முதல் எப்போதும் போல் 20 நிமிஷம் பெரிய வீடியோ வரும். யாருக்கும் எந்த மன வருத்தமும் வேண்டாம். இனிமேல் தொடர்ந்து வீடியோ வரும், கண்டிப்பாக பாருங்கள். அப்படியே அருண் கவி லைஃப் ஸ்டைல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட விளாக் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி உறவுகளே.